சர்க்கம் 62. கௌசல்யைக்கு ஆறுதல் கூறுதல். துயரத்தோடும் அடங்காத சினத்தோடும் இருந்த ராமனின் தாயார் கடுமையாக கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு தசரதர் மிகவும் துயரமடைந்து சிந்தனையில் ஆழ்ந்தார். புலன்களால் அலைக்கழிக்கப்பட்ட மன்னர் சிந்தனை வயப்பட்டிருந்ததால் பெரிதும் கலக்கமடைந்தார். எதிரிகளை வாட்டுபவரான அவர் நீண்ட நேரம் சென்ற பின் சுய நினைவை அடைந்தார். அவர் தன் உணர்வு பெற்றவுடன் வெம்மையான நீண்ட பெருமூச்சு விட்டார். கௌசல்யை அருகில் இருப்பதைக் கண்டு மறுபடியும் கவலை அடைந்தார். தேவியார் மறுபடியும் தன்னை குற்றம் கூற ஆரம்பித்து விடுவாரோ என்ற கவலை. அவர் இவ்வாறு சிந்தனையில் மூழ்கியிருந்த போது முன்பு சப்தவேதி என்ற தனித்தன்மை வாய்ந்த பானத்தின் மூலம் அறியாமையால் தான் செய்த ஒரு தீய செயல் நினைவுக்கு வந்தது. முன்பு நடந்த நிகழ்ச்சியினாலும் ராமன் பிரிவு என்ற சோகத்தினாலும் மனம் தடுமாறிய மாட்சிமை மிக்க மன்னர் இரு சோகங்களாலும் பரிதவித்தார். இரு சோகங்களாலும் தகிக்கப்பட்ட மன்னர் மெய்நடுங்கி தலை குனிந்து கைகளை கூப்பிக்கொண்டு கோசலையை சமாதானம் செய்யும் பொருட்டு பின்வருமாறு கூறினார். கௌசல்யே, இதோ பார், நான் இரு கைகளையும் கூப்பி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நீ எப்போதும் மற்றவர்களிடத்தில் கூட அன்பும் கருணையும் உடையவள். என்னிடம் மட்டும் ஏன் கடுமையாக பேசுகிறாய் தேவி? தர்மத்தை பற்றி ஆராயும் பெண்களுக்கு கணவன்தான் அவன் நற்குணம் பெற்றவனாயினும் சரி துர்குணம் பெற்றவனாயினும் சரி கண் கண்ட தெய்வம். உலகத்தில் நடைபெறும் நல்லது தீயதை கண்டறிந்தவள் நீ. அறநெறியிலே எப்போதும் பற்று கொண்டிருப்பவள். உனக்கும் இப்போது துக்கம்தான் என்றாலும் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்னிடம் இவ்வளவு கடுமையாக பேசக்கூடாது. நொந்த நிலையிலிருந்த தசரத வேந்தனின் இறங்கத்தக்க அந்த சொற்களை கேட்டு புதிதாக கொட்டிய மழையின் நீர் மேற்கூரையிலிருந்து குழாய் வழியாக கீழே வேகமாக பாய்ந்து விழுவதைப் போல கௌசல்யை கண்ணீரை பெருக்கினார். கணவரை கடிந்து பேசியதால் தர்மம் தவறி விட்டேனோ என்ற அச்சத்தால் உடல் நடுங்கி கண்களில் நீர் வழிய கணவரின் கூப்பிய இரு கரங்களையும் தாமரை மலர் போல் தன் தலையின் மீது வைத்துக்கொண்டு பதற்றத்துடன் விரைவாக பேச ஆரம்பித்தார். ஐயனே, கருணை காட்டுங்கள், தலைவணங்கி கேட்கிறேன். தங்கள் முன் தரையில் விழுகிறேன். என்ன விபரீதம் இது? தாங்கள் தங்கள் மனைவியான என்னிடம் கைகூப்பி மன்றாடுவத அட கஷ்டமே. எனக்கு இப்படி ஒரு அவமானமா மாவீரரே? கணவன் என்பவர் ஒரு மடந்தையால் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் மதித்து போற்றத்தக்கவர். பேரறிஞரான கணவனால் எந்த மாது கைகூப்பி வணங்கி பிரார்த்திக்கப்படுகிறாளோ அவள் பெண் என்று கூறத்தக்கவளே அல்லள். தர்மமறிந்தவரே, நான் அறமறிந்தவள். தாங்கள் சத்தியம் தவறாதவர் என்பதையும் அறிவேன். புத்திரனை பிரிந்த துயரத்தால் முன்பின் யோசியாமல் நான் தவறாக ஏதேதோ பேசிவிட்டேன். மன துயரம் தைரியத்தை அழிக்கிறது. மனத்துயரம் அறநூல் ஞானத்தை அழிக்கிறது. மனத்துயரம் எல்லாவற்றையும் அழிக்கிறது. மனத்துயரம் போன்ற பரம விரோதி உலகில் இல்லவே இல்லை. பல பகைவர்கள் சேர்ந்து அடிக்கும் அடியை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தெய்வாதீனமாக வந்த தாக்குதல் மிக குறைந்த அளவே ஆயினும் சகித்துக் கொள்ள முடியாது. ராமன் வனவாசத்திற்கு சென்று 5 இரவுகள் கழிந்திருக்கின்றன. என் மகிழ்ச்சியை இழந்த 5 நாட்கள் நான் அனுபவித்த துயரத்தை பார்த்தால் 5 ஆண்டு காலம் ஆனார் போல இருக்கிறது. நதிகள் வேகமாக நீரை பெருக்கிக் கொண்டு வந்து கொட்டுவதால் பெருங்கடலில் நீர்ப்பெருக்கம் உண்டாவதைப் போல அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரம் என் இதயத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு கௌசல்யை மன ஆறுதல் அடைந்து சமாதானமாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் சூரியனுடைய கிரணங்கள் மறைந்து இரவு வேளை வரத் தொடங்கியது. பின்னர் கௌசல்யா தேவியின் வார்த்தைகளால் மனம் தேற்றப்பட்ட மன்னர் சோகத்தின் பிடியில் சிக்கி உறக்கத்தின் வசப்பட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 62வது சர்க்கம் முற்றிற்று.